தமிழக நிதியமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திரையரங்கு உரிமையாளர்கள் இன்று சந்தித்து அவருடைய இந்த கோரிக்கைகள் அளித்திருக்கிறார்கள். கேளிக்கை வரி குறித்து இந்த கேளிக்கை வரி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 101வது திருத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருந்த வரி விதிப்பின் அடிப்படையில் தான் அது போடப்பட்டுள்ளது. எனவே அதை குறித்து தங்களுடைய அந்த கருத்தை தெரிவித்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இது கொள்கையளவில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே நான் அவரிடத்தில் சொன்னேன், எப்பொழுதுமே நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உங்களோடு இருக்கின்றது. எனவே உங்களுடைய உணர்வுகளை கொள்கை முடிவின் அடிப்படையிலே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு விவாதித்து ஒரு நல்ல தேர்வு காணப்படும் என்கின்ற அந்த தகவலை சொல்லியிருக்கின்றேன். அவர்களும் திருப்தியாக சென்றிருக்கின்றனர். கர்நாடகா 2 வரிகளால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். 1000 திரையரங்குகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உங்க சார்பில் நீங்க என்ன பேசியிருக்கீங்க? அதை கைவிட சொல்லி வலியுறுத்திருக்கீங்களா? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். இப்போ 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கின்ற டிக்கெட்டுகளுக்கு 18%, 100 ரூபாய்க்கு அதிகமாக உள்ள டிக்கெட்டுகள் 28%. இது ஜிஎஸ்டியினுடைய அந்த ஒரு வரி விதி உட்பட்டு வருகின்றது. இந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கூறப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ளதை தான் இது குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே அதிலே அவர்கள் ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும்போது அது குறித்து ஒரு மறுஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து அது விவாதிக்கப்பட்டு தான் முடிவு செய்யப்பட வேண்டும். விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல தேர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுத்தவரை மக்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. இதை நீக்கிறதுக்கு தமிழக அரசு கிட்ட என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது? ஏன்னா பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான அந்த குழப்பங்கள் ஒன்றுமே இல்லை, தெளிவாகவே உள்ளது. சிலர் தான் குழப்புகின்றார்கள். வணிகர்கள், உற்பத்தியாளர்கள், அதே போன்று சேவை தொழிலில் உள்ளவர்கள், அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுகின்ற வகையில் 20 லட்சம் ரூபாய் அளவிற்கு டர்னோவர் இருந்தால் அவர்கள் அந்த ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 75 லட்சம் ரூபாய் என்பது 1% வரி, 2% வரி, 5% வரி. எனவே அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் உள்ள இந்த 3 செக்டார், அதாவது உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்கள், வர்த்தகர்கள், அதே போன்று சர்வீஸ் சேவை செக்டாரில் உள்ளவர்களுக்கு இது பொருந்தும். எனவே வீணான அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஜிஎஸ்டி என்ற ஒரு அந்த வரி விதிப்பை வைத்து ஜிஎஸ்டியே கவர் ஆகாதவர்கள், உதாரணத்துக்கு அரசின் கவனத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது சும்மா ஒரு கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி வரி, ஆனால் பார்த்தா அவங்களுக்கு உண்மையிலேயே உணவுப் பொருளில் டேக்ஸ் கிடையாது. ஆனால் அவன் டேக்ஸ் போடாத ஒரு விஷயத்துக்கு அவன் போட்டேன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணால் அவர்கள் மீது சட்டம் கடுமையான அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் இது குறித்து அந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டியிலே விதிக்கப்பட்டதை மீறி அவர்கள் வரி வசூல் செய்தாலோ இல்லை வரி விலக்கு அளித்த அந்த பொருட்கள் மீது அவர்கள் வரியை அவர்கள் வசூலித்தாலோ நிச்சயமாக கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும். இதற்கு பொதுமக்களும் முழுமையான அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் செல் ஒன்று கூட நம்முடைய கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு தகவல் தெரிவிக்கலாம், அரசுக்கு தகவல் தெரிவிக்கலாம். நீங்கள் தகவல் தெரிவிக்கின்ற அடிப்படையிலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசு முழு ஆதரவு கொடுத்திருக்க நிலையில மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை என்ன சொல்றாருன்னா, ஜிஎஸ்டி மூலம் மாநிலங்கள உரிமை பறிக்கப்படுவது உண்மைதான் சொல்றாரு. அவரு இப்போ ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு, மாண்புமிகு அம்மா அவர்களும் தெளிவாகவே இந்த ஒரு ஜிஎஸ்டி மசோதா கொண்டு வரும்போதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த கருத்து முழுமையான அளவிற்கு நாம் என்னென்ன கருத்துக்கள் முன்வைத்தோமோ, உதாரணத்துக்கு காம்பன்சேஷன், அது இந்த ஏறக்குறைய நம்முடைய மாநிலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 65,000 ரூபாய்க்கு 65,000 கோடிக்கு வரி வசூல் செய்கின்ற நிலையிலே அது குறைந்தால் அந்த குறைகின்ற அந்த இதுக்கு 14% அளவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் 5 ஆண்டுகளுக்கு அது ஏற்கப்பட வேண்டும். அது சட்டமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ ஏறக்குறைய ஒரு 3,000 கோடி நமக்கு பேலன்ஸ் இருந்தது. அந்த பேலன்ஸை அவங்க தரவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ முன்னாடி இதுக்கு முன் நம்ம இப்போது இருக்க மத்திய அரசுக்கு முன்பு இருந்த அரசு
அதை தரவே இல்லை. அப்படி தராத பட்சத்தில் இனிமேலும் அந்த மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக அது வந்து முழுமையான அளவுக்கு சட்டமாக்கப்பட்டதன் காரணமாக அந்த காம்பன்சேஷன் குறவு மாநிலத்துடைய வரி வருவாய் வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதிக்காத வகையில் தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கணும். அதே போல் வந்து சில அதாவது நம்முடைய அசஸ்மெண்ட் பொறுத்தவரையில் நம்ம வந்து 50-50, அதே போல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஆஃபீஸர்ஸினுடைய அந்த பதவியில் வந்து 1.5 கோடிக்கு மேலே இருந்தால் 10% வந்து மாநில அரசும், அதே போல் 90% வந்து மத்திய அரசும், 1.5 கோடி கீழே இருந்தால் 50% அசஸ்மெண்ட் வந்து அசஸ்மெண்ட்டு நாட் ரெவென்யூ பொறுத்தவரை 50-50 தான் அசஸ்மெண்ட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி வந்து ஏற்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மாநிலத்துடைய அந்த சுயாட்சி, அதே போன்று வந்து மாநிலத்துடைய நிதி தன்னாட்சி மாண்புமிகு அம்மா அவர்களால் முழுமையான அளவிற்கு பேணி காக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து பார்லிமெண்ட்டில் எம்பி வந்து முழுமையான அளவுக்கு எம்பிஸே வந்து டெல்லியில் வந்து பாராளுமன்றத்திலேயே எல்லா அகில இந்திய ரீதியில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதைத்தான் வந்து அங்கே வந்து வலியுறுத்தப்பட்டு நம்முடைய மாநில அரசுடைய கருத்து தான் வலியுறுத்தி அதன் அடிப்படையில் தான் அந்த மசோதா வந்து சட்டமாக நிறைவேறிருக்கு. அதே போல் அம்மா அவர்கள் எழுப்பிய குரலின் காரணமாகத்தான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு நிதி தன்னாட்சியும் அதே போல் மாநில சுயாட்சியும் வந்து பேணப்பட்டது. சார், அதிமுகவோட இரு அணிகளை இணைப்பது எங்களோட தலையாய கடமைன்னு சொல்லி நடராஜன் சொல்லியிருக்காரு சார். சார், அதுக்கு உங்க பதில் சார். அதிமுகவோட இணைப்பு தான் எங்களோட தலையாய கடமைன்னு சொல்லி சசிகலாவோட கணவர் நடராஜன் சொல்லியிருக்காரு. நம்முடைய யார் எது சொன்னாலும் ஒரே ஒரு கருத்து தான் எங்களுடைய கருத்து. அதே போன்று நாங்கள் அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான அரசு இன்றைக்கு சிறப்பான முறையிலே தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அம்மா அவர்களால் உருவெடுத்திருக்கின்றது. இந்த இயக்கமும் மாபெரும் இயக்கமும் அதே போன்று அம்மா அவர்களுடைய ஆட்சியும் என்றென்றும் தமிழ்நாட்டிலே இந்த காலங்களில் மட்டுமல்ல எதிர் வருகின்ற 100 ஆண்டு காலத்திற்கு கூட தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு கழகங்கள் இணைப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வந்து ஒரு வரவேற்கத்தக்க செய்தி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி சார். அதுதான் இப்போ தெளிவாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. 75 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18%, 28%, 12% என்பது கிடையாது. ஹோட்டலாக இருந்தால் சரி, அவங்க வந்து 5% தான் அவங்க வந்து டாக்ஸ் பண்ணணும். அப்படி டாக்ஸ் பண்ணும்போது அது விலையை வந்து ஏற்றம் செய்வதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்படி வந்து புகார்கள் வந்து வரப்பெற்றால் நிச்சயமாக அந்த அரசு வந்து கடுமையாகிற அளவுக்கு வந்து அதை வந்து அந்த விஷயத்தில் கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.